Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 75 part 1. ஓபன் பண்ணா சோன்னு மலை. நம்ம ஹாஞ்சியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஃப்ளோக் பைய வந்துட்டு இருந்தால, அதான் ஜீக் எங்க இருக்கான்னு சொல்லி எங்க கூட்டு போக சொன்னானே. அப்படி இவங்க போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா தண்டர் ஸ்பியர் பட்டால்னு வெடிச்ச சவுண்டு. என்னாச்சுன்னு நம்ம ஹாஞ்சிக்கெல்லாம் ஒரே பதட்டம். அதுவும் இந்த டைம்ல எதுக்காக அது வெடிக்கணும்னு. வெடிச்ச டைரக்ஷன்லயே போவோன்னு குதிரையை திருப்பிட்டு அந்த வழியா தான் போவாங்க. வெடிச்சது வேற ஒண்ணும் இல்ல, போன எபிசோடு பார்த்தமே அந்த கிறுக்கு பைய ஜீக்கு ஸ்பியரை இழுத்து விட்டு பிளாஸ்ட் பண்ணானே. அதுல பிளாஸ்ட் ஆகி அவனோட பாதி பாடி தான் அங்க இருக்குது. மழை பெஞ்சிட்டு சலப்புலன்னு தண்ணி சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது. ஆனா அந்த நிலைமையிலும் என்ன ஒரே அமைதியா இருக்குது. நான் என்ன சாக போறேனா அப்படின்ட்டு பேன்னு கிடப்பான். அப்ப அந்த பக்கமா வந்த டைட்டன் ஒண்ணு அவனை அப்படியே எடுத்து கவ்வி சாப்பிடும்னு பார்த்தா அதோட வயித்தை கிழிச்சு அவனை தூக்கி உள்ள வச்சுக்கும். அப்படின்னா டைட்டன்ஸுங்க இவனை எதுவுமே பண்ணாதுங்க போல. அதே நேரம் இங்க ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இறனை ஏத்துக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே அவங்க பக்கம் சேர்த்திக்கிட்டு சேராதவங்க கையில எல்லாம் ஒரு துணி மாதிரி உன்னை கட்டுறாங்க. அப்ப எல்லாம் நான் பாத்தீங்கன்னா பிக்ஸஸ் முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு நான் தான் சொன்னேன்ல நம்ம சீக்கிரமாவே ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவோன்னு, நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இப்ப என்னன்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்தி பயங்கர பவர்ஃபுல்லா இப்ப இருக்கா. பிக்ஸஸ் இருந்துட்டு ஆமா ஸ்பைனல் ஃப்ளூயிட கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு வேற எந்த சாய்ஸுமே இல்லையே. இப்போதைக்கு ஷிகன்ஷினால இருக்கவங்கள மட்டும் தான் இவாக்குவேட் பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்க எப்ப வேணாலும் டைட்டன்ஸா மாறலாம். அது மட்டும் இல்லாம என்னோட காம்ரேட்ஸே இப்ப என் தலைக்கு நேரா கண்ணை நீட்டிட்டு இருக்கானுங்க. இந்த டைம்ல என்னால என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி கேட்பாரு. அவங்களை எதிர்க்கிற ஆளுங்க கையில எல்லாம் பிளாக் கலர்ல ஒரு ரிப்பன் இருக்குது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஆளுங்க கையில எல்லாம் ரெட் கலர்ல ஒரு ரிப்பன் இருக்குது. அப்ப பின்னாடி இருக்கவன் என்ன மன்னிச்சிருங்க கமாண்டர், என் சன்னு நானுன்னு எல்லாருமே அந்த ஒயினை குடிச்சு தொலைஞ்சிட்டோம், அதனால எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியலன்னு நடிகிட்டே சொல்லுவான். ஆமா எப்பத்துல இருந்து எங்களுக்கு துரோகம் பண்ண ஆரம்பிச்சான்னு நைஸா நோண்டுவாரு. உடனே எல்லாம் இருந்துட்டு அவரு கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாதன்னு சொல்லுவான். மன்னிச்சிருங்கன்னு அப்படியே சைலண்ட் ஆயிடுவான். அப்பதான் இன்னொரு காமெடி என்னன்னா மொத்தம் 3 ரிப்பன் ஆமா. ஒன்னு வந்து ஒயிட், இன்னொன்னு ரெட், இன்னொன்னு பிளாக். ஒயிட்ட கட்டி இருக்கவன்லாம் எரனுக்கு சாலிடா சப்போர்ட் பண்றவங்க, அதாவது எரனுக்கு சப்போர்ட் பண்றதையே பெருமையா நினைக்கிறவங்க. ரெட் ரிப்பனை கட்டி இருக்கவங்க எல்லாம் பயந்து நடுங்கிட்டு இருக்கவனுங்க, அதாவது எப்ப வேணாலும் இந்த பக்கமும் சாய்வானுங்க அந்த பக்கமும் சாய்வானுங்க. பிளாக்ல இருக்கவங்க எல்லாம் டோட்டலாவே எரனுக்கு எகென்ஸ்ட். பரவாயில்ல மார்ல எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன், அவங்களும் இதே மாதிரி தானே உன்னோட ஹோம்லேண்ட அழிச்சதுக்கு அப்புறம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, நாங்க எனிமிஸ்ட் இருந்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம்பா, கத்துக்கிட்டது மட்டும் இல்ல அதை எப்படி செயல்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க பாரு. உடனே அவன் கடுப்பாயி ஆமா உங்க கூட சேர்ந்து எல்லாத்தையும் பண்ணலாம்னு பார்த்தா நீங்க எங்களையே பொசுக்குன்னு புடிச்சு ஜெயில போட்டீங்கல்ல, இது மட்டும் நியாயமானு கேப்பா. நல்லா சொன்னமா, சரி நாங்க உங்களை ஒரு கெஸ்டா நம்ப மறுத்துட்டோம், ஆனா நீங்க வைன்ல அந்த ஸ்பைனல் ஃப்ளூயிட கலந்து எங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கல்ல, அது மட்டும் நியாயமானு கேட்பாரு. அவ என்ன சொல்லுவான்னா ஆமா நாங்க பண்ணோம் தான் சொல்லுவா. என்னன்னா இவங்க ஜீக்க ஆரம்பத்துல இருந்தே நம்பி இருந்தாங்கன்னா நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த உலகத்தை காப்பாத்தி இருக்கலாம், ஆனா இப்போ அதை நாங்க மட்டும் பண்ண வேண்டிய நிலைமை என்ன பண்றதுன்னு கேப்பா. அட லூசுக்கு பிறந்த லூசு, நீங்க உலகத்தை காப்பாத்த வேண்டாம், இந்த உலகத்தை தான் உங்ககிட்ட இருந்து நீ காப்பாத்தணும். அவனுக்கு அப்படி சின்ன ரம்பிளிங் நடத்தினாலே ஒரு 50 வருஷத்துக்கு சுத்தி இருக்க நாட்டெல்லாம் பயன்படுத்தி இந்த ஐலாண்ட காப்பாத்திக்கலாம், எப்படி இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் லூசுங்கிற மாதிரி கேட்பாரு. நீங்க இப்ப கேட்கறது ரொம்ப ரொம்ப லேட்டு, ஜீக் உங்களுக்கு எவ்வளவோ டைம் கொடுத்தாரு, ஆனா அப்பெல்லாம் நீங்க கண்டுகல, இப்ப வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க அவரை கொல்ல பிளான் பண்ண ஆளுங்க தானே. ஜீக்கு ஒரு காடு, அவரால் மட்டும்தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும், பட் நீங்க அவரை நம்பாம அவரை கோவப்படுத்திட்டீங்க அப்படின்ட்டு கொலவெறியோட பேசிட்டு இருப்பா. ஆனா இப்படி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அடிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதே நேரம் இங்க நம்மால எல்லாத்தையுமே ஜெயில போட்டாங்கல்ல, போனி புலம்பி தள்ளிட்டு இருப்பான். நம்ம இங்க உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியுமான்னு. அந்நேரம் பார்த்து டீ எல்லாம் போட்டு கொண்டு வருவாங்க. போனி ஒரு ஐடியா கொடுப்பான், அதாவது அர்மின் டைட்டனா மாதிரி இந்த ஜெயில உடைக்கணுமாமா, இவங்க எல்லாம் எஸ்கேப் ஆவாங்களாமா. இவன் டைட்டனா மாறினானா இந்த சிட்டியே மொத்தமா காலி ஆயிரும். இவன் பவர் என்ன எரன் மாதிரியா இருக்குது, கொலோசல் டைட்டன், சும்மா டம்மி எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. நம்ம அர்மின் எரன்ட்ட அடி வாங்கினால அது ஏன் என்னன்னு இன்னும் யாருக்குமே சொல்லல, இதுதான் அதுக்கான கரெக்டான டைம்னு சொல்லி ஜீன் கேட்பான். அவனும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவான். அதான் மிகாசாவை ஹர்ட் பண்ணான், நான் கோவப்பட்டு சண்டை போட்டேன், அவனும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான்னு. யாராலையுமே நம்ப முடியல மிகாசாவை எப்படி ஹர்ட் பண்ணான்னு. அவ பரவாயில்ல எனக்கு அதை பத்தி கவலை இல்லாமா, ஆனா ஜீன் நோண்டி கேட்பான் அப்படி அவன் என்ன சொன்னான்னு. பட் நல்லவேளை கோனி தான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத ஜீனு, நடந்தது நடந்து போச்சு, அவன் இப்ப கேவலமானவன் ப்ரூவ் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு மூளையும் ஒழுங்கா வேலை செய்யல, அவனை பத்தி அதிகமா கேர் பண்றதே அவங்க 2 பேரும் தான், அவங்களையே ஹர்ட் பண்ணிருக்கான்னா கண்டிப்பா அவனுக்கு மூளையே இல்ல அப்படின்னு அவனை கழுவி ஊத்துவான். பட் ஜீனுக்கு அவன் ஏன் இதை பண்றான் எதுக்கு பண்றான்னு ஒன்னும் புரியல. ஏன்னா ஒரு நல்ல ரீசன் இல்லாம அவன் இந்த மாதிரி பண்ணவே மாட்டான். உங்களுக்கு ஏதாச்சும்
ஏதாச்சும் ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, என்னப்பா ஷிகன்ஷினாவோட ஹீரோஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு எல்லாம் அங்க என்ட்ரி கொடுப்பான். உங்களை இந்த இடத்துல வந்து நான் மீட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கே கஷ்டமா இருக்குதும்பா. அப்போ கோனி கடுப்பாயி, அடே ஒன்னியா குப்பா, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க கூடவே இருந்து எங்களை ஏமாத்துவ, வெளியே விடுறாங்களேன்னு கத்துவான். அப்படி பாத்தீங்கன்னா நாங்களும் தான் நிறைய விஷயம் கேட்கணும், நீங்க எங்க எல்லாத்தையுமே நம்பாம ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்கல, அதுக்கு இதுக்கும் சரியா போச்சு. பேசாம ஜீக்கும் ஏரனும் மீட் பண்ற வரைக்கும் கொஞ்சம் சைலண்டா உட்கார்ந்துட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க, தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பி விடாதீங்கம்பா. அப்போ ஜீனு, என்ன இல்லனா எல்லாமே நீ பிளான் பண்ண மாதிரியே நடந்துருச்சு இல்ல, ஏரனுமே ஜீக் ஆசைப்பட்ட மாதிரியே மாறிட்டான். மார்லேஸ அழகா உள்ள கொண்டு வந்து மிலிட்டரி ஆளுங்க எல்லாத்துக்குமே ஒயினை ஊத்தி கொடுத்து அவங்க சப்போர்ட்டையும் புடிச்சுக்கிட்டீங்க. இனி எல்டியாவும் ஃபவுண்டிங் டைட்டனும் உங்க கண்ட்ரோல். நீங்க நினைச்சீங்கன்னா உங்க ஹோம்லேண்ட அழிச்ச அந்த மார்லேவை ஈஸியாவே இப்ப நசுக்குன்னு நெசுக்கி தூக்கி எரிஞ்சிடலாம். இப்படித்தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதுவாச்சு உண்மையா அப்படின்னு ஒன்னியா குப்பன் இருந்துட்டு, இந்த இடம் ரொம்பவும் பழமையானதா இருந்துச்சு, நாங்க தான் அது எல்லாத்தையுமே வெளியில கொண்டு வந்தோம், அதை மறந்துடாதீங்கம்பா. அப்ப பாத்தீங்கன்னா அந்த நிக்கலோன்னு ஒருத்தர் இருக்கானே, அவனுமே இவங்க கூட ஜெயில தான் இருக்கான். நீங்க எல்லாம் ரூல் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல அப்படின்ட்டு அவனோட அசிஸ்டண்ட பார்த்து கேட்ட உடனே, தம்பி நீ தான்ப்பா ஏமாந்துட்ட, அவங்க கூட ஏன்டா போய் சேர்ந்தாம்பா, சும்மா இந்த நொன்ன காரணத்தை சொல்லிட்டு இருக்காத, நீ எலனாக்கு சிங்கிச்சான்னு நல்லா சொம்படிச்சு ப்ரொமோட் ஆயிட்ட போல அப்படின்னு உடனே, என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, இந்த ஐலாண்ட சேர்ந்தவங்க எல்லாமே டிவல்ஸுங்கன்னு நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும், அவங்க கூட போய் சேர்ந்துட்டு நீ தாண்டா எங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்க, நம்ம ஒன்னும் அவங்க கூட சேர்றதுக்காக இங்க வரல, சொல்ல போனா தேவையில்லாம ஒரு பின்னாடி சுத்திட்டு இருந்தியே, நல்ல வேலை அவளை கொன்னுட்டாங்க அப்படின்னு உடனே நிக்கலோக்கு கடுப்பாயி கழுத்தை பிடிச்ச நெருக்க போவான். நல்ல வேலை இடையில கம்பி இருந்ததுனால தப்பிச்சான், இல்லன்னா அவன் கழுத்தை அங்கேயே தனியா கழட்டி இருப்பான். அவன் இன்னும் வாய முல்ல, அவன் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பான். ராத்திரி பகல்னு அவளை பத்தியே தாண்டா பேசிட்டு இருந்த, அவ செத்த உடனே சந்தோஷப்படுவேன்னு பார்த்தேன்டா, ஆனா இந்த மாதிரி எல்லாம் நீ நடந்துக்குவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லாமா. நிக்கலோ இன்னும் கடுப்பாயி, என்ன விட்டுங்க, இன்னைக்கு அவனை நான் சம்பவம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படி இப்படின்னு கொலை வெறியில குதிச்சுட்டு இருப்பான். அவன் இன்னும் ஓவரா வாய் பேசிக்கிட்டே இருப்பானா. உடனே எல்லாம் கன் எடுத்து அவன் நெத்திலேயே வச்சு ஒரே போடு, அத்தனை பேரும் அங்க ஆடி போயிருவாங்க. அதுக்கப்புறம் அவன் பேசின எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிருங்க, இந்த ஐலாண்ட்ல இருக்கவங்க டெவில்ஸுங்கன்னு சொல்லி யாருமே இனி சொல்லக்கூடாது, என் கூட இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி என்னால ஏத்துக்க முடியாது, என்ன நம்புங்க, எங்களோட கோல் மார்லேவர் ரிவெஞ்ச் எடுக்கிறது மட்டும்தான். அது மட்டும் இல்லாம எல்டியா மக்களை காப்பாத்தி மாத்தி எல்டியாக்கும் மார்லேக்கும் நடந்துகிட்டு இருக்கல சண்டை, அதை ஸ்டாப் பண்ணும், இனி அது தொடரக்கூடாது, எல்லாரும் அவங்கவுங்க ஃப்ரீடத்தை அனுபவிக்கணும், அவ்வளவுதான், வேற எந்த ஒரு சீக்கிரட்டுமே இல்ல, எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ட்டு ஜீக்கோட உண்மையான பிளானையே அங்க சொல்லிடுவா. அதாவது இந்த உலகத்தை காப்பாத்தணும்னா நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், கருணை கொலை பண்றது, அதுதான் எங்களோட பிளானும்பா. எல்லாத்துக்கும் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிடும். அதே நேரம் இங்க கேபி பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அட இங்க இருக்க எல்லாத்தையுமே டெவில்ஸ் தான் இவகிட்ட சொல்லியிருப்பாங்க, ஆனாலுமே இவளை யாருமே எதுவுமே பண்ணல, அதான் ஏன் என்னைய கொல்லாம இருக்காங்கன்னு அவளுக்கே டவுட். அந்த டைம் எரன் வந்து, நீ தானே ஷாஷாவை கொன்னவ, உனக்கு ஃபால்கோவை காப்பாத்தணும்னா எனக்கு நீ ஹெல்ப் பண்ணும்பா. அவளுக்கு ஒன்னும் புரியல, ஹெல்ப் பண்ணணுமா எப்படின்னு கேட்டா, ரேடியோ தருவேன், அந்த ரேடியோவில் ஹெல்ப் கேளு, அப்பதான் இன்ட்ரூடர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சட்டுன்னு நம்ம பீக் உள்ள வந்து உள்ள இருந்தவன் கழுத்திலேயே கத்திய வச்சு சுருகி எரனை கன் பாயிண்ட்ல லாக் பண்ணிடுவா. அசஞ்ச சுற்றுவேம்பா. அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையா கதவை சாத்திட்டு, நீ தானே எரனு, உன்கிட்ட சில விஷயங்கள்லாம் பேச வேண்டி இருக்குது கண்ணு, என்ன பேசலாமா அப்படின்ட்டு வில்லத்தனமா பேசுவா. இனி இவங்க வந்து என்ன கலவரம் பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த குரூப் நம்மளுக்கு கூட சேர்ந்தா பரவாயில்ல, எரன் கூட சேர்ந்தாங்கன்னா சோலி முடிஞ்சது. சரி, என்ன கோக்குமாக்கு வேலை நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.